I believe in something like what is known as today. I wanted to share something like இப்போ பேரண்டிங் பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா? நீயா நானால கூட ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, நிறைய பார்த்துருப்பீங்களா? நீயா நானா பார்ப்பீங்களா? அதில் வந்து பேரண்டிங் எப்படி பண்ணணும் இப்போ கிளாஸ்லாம் நடக்குது. இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேரண்டிங் ஒர்க் ஷாப்ஸ், சயின்டிஃபிக் பேரண்டிங்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எனக்கு புரியல. வாட் இஸ் சயின்டிஃபிக் பேரண்டிங், வாட் இஸ் சயின்டிஃபிக் இன் பேரண்டிங்னு தெரியல. அதில் வந்து எப்படின்னா நீயா நானா ப்ரோக்ராம் பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு டீச் யூ ஹவு டு பேரண்ட் யுவர் சைல்டு. First of all, let me make that disclaimer very clearly. I am just sharing with you a small video. Just look at this video. அப்புறமா நம்ம நிறைய பேசுவோம். Hysterisch wees. Zijn we uit? Kijk wie kleintjes. Zit je nog een haal met de weinig gevoel? அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா? என்ன பண்ணுச்சு யாராவது சொல்ல முடியுமா? அந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா? வாட் டிட் இட் டு? கேன் எனிபடி சே தட்? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? புரிஞ்சுதா அது என்னன்னு? என்ன பண்ணுச்சு? அண்ட் ஐ திங்க் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட், அந்த லெப்பர்ட் என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மை ஜாப் இஸ் டன். அப்படியே போயிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். இட் நெவர் இன்டர்வீன்ட் இன்டு த கிட். முதல்ல அது சரௌண்டிங்ஸ் பார்த்தது, ரோடை கிராஸ் பண்ணும், வெஹிக்கிள் இருக்குது, சரௌண்டிங்ஸ் பார்த்தது. ஒன்ஸ் இட் இஸ் கன்வின்ஸ் தட் இட் இஸ் சேஃப் டு கிராஸ் த ரோட், இட் வெண்ட் அண்ட் brought தி cubs from the bushes, and one of the cubs was not in the direction. அது நினச்சா தூக்கிட்டு போய் ரோட்டில் விட்டுருக்கலாம். இட் didn't do that. அந்த கப்பை திருப்பி ப்ராப்பர் டைரக்ஷனில் வச்சுட்டு இட் ஸ்டார்டட் மூவிங் அண்ட் கார்டிங், ஸ்கவுட்டிங் தி சரௌண்டிங்ஸ். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ வித் தி அடோலசன்ட் சில்ட்ரன். எப்படி அந்த சிறுத்தைக்குட்டி ஒரு டைரக்ஷன் மாறுதோ அதே மாதிரி இந்த அடோலசன்ட் ஏஜில் அண்ட் சில்ட்ரன் யூ ஆல்சோ நோ. நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். என்னோட சீஃப் கெஸ்ட்டுன்னு கூப்பிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் பற்றி பேசுவார். நான் வந்து உட்காந்துருந்தா வந்து பேரண்டிங், ஹாப்பி பேரண்டிங் சொல்கிறான், நம்மளை பற்றி வேறு பேசுகிறான். ஏற்கனவே வீட்டில் இம்சை தாங்க முடியாது, இது வேறு, இது என்னத்தை சொல்லி அனுப்ப போதோ தெரியலையேன்ற மாதிரி பயந்துடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. See, many a time என்ன நடக்குதுன்னா, see, I love this wild animals. There are so many things that we can learn from wild animals. யாரெல்லாம் வைல்ட் அனிமல் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியல. I watch a lot. Because உங்களுக்கு தெரியுமா, அனிமல்ஸ் கிட்டே இருந்தால் மேனேஜ்மெண்ட் நிறைய. மோர் இம்பார்ட்டன்ட்லி we have learnt military tactics from the animals. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் ஃப்ரம் தி அனிமல்ஸ். நிறைய மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்டேருந்து தான் வந்திருக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரம் த இன்செக்ட்ஸில் இப்போது ஸ்டோரேஜ் என்ன, நம்மளுடைய ஃபுட் ஸ்டோரேஜ் என்ன பண்ணணுங்கிறது எறும்புட்டேருந்து தான் கற்றுக்க முடியும். இன்னும் தட் கிராஸ் ஹாப்பர் அண்ட் ஆண்ட் ஸ்டோரிலாம் இருக்கும்ல, நம்ம காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ animals give you a lot of information, lot of knowledge about how we manage our things. Say, put that aside. Coming to the point, I have 3 things to say because for the parents as well as the kids. நல்லா யோசிச்சுக்கோங்க. when we talk about happy parenting அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்தோம்னா, எண்ட் ஆஃப் த டே நம்மளே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் குழப்பம் எல்லாமே இருக்கும். நம்ம பசங்க என்ன படிக்கணும், ஏது படிக்கணுங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்னா 3 important factors: our finances, நம்மளோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, நம்மளோட ஜாப் நேச்சர் அண்ட் லொக்கேஷன் வேர் வி ஆர், அப்புறம் நம்மளோட லைஃப் கோல்ஸ்.
இது 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நல்லா பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு யார் முடிவு பண்ணுது? உங்கள் அப்பா தான் முடிவு பண்ணியிருப்பார், உங்கள் அம்மா தான் முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? த சேம் ஹோல்ஸ் குட் ஃபார் அவர் சில்ட்ரன் ஆஸ் வெல். நம்ம தான் அதை முடிவு பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட லைஃப் கோல் என்ன, நம்மளோட ஜாப் நேச்சர் அண்ட் லொக்கேஷன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளைய மெட்ராஸில் போய் படிக்கணும்னா திருநெல்வேலியில் வேலை வச்சுட்டு மெட்ராஸில் படிக்க வைக்க முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஜாப் நேச்சர். இப்போ இதில் என்ன விஷயம்னா, children have less control over this aspect. We have to understand that. We'll come to that point later. Next one, please. Next slide, please. But இதில் என்னன்னா முக்கியமான கேள்வி, do we consider interest, preferences or options? அது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ரைட்டா? நம்ம கேட்டுக்குவோம், முதல்ல என்னெல்லாம் அப்படின்னு கேட்டுக்குவோம், அப்புறமா சில்ட்ரனுக்கு வருவோம். நெக்ஸ்ட். And we want, every parent wants the child to be the topper. Is there any one parent யாருன்னா அவார்ட்லாம் வாங்கினாங்களோ அந்த சில்ட்ரனோட பேரண்ட்ஸுக்கு பெருமை இருந்ததில்லை? அப்போ எவ்ரி பேரண்ட் வாண்ட்ஸ் தேர் சைல்டு டு பி த டாப்பர், அப்படி தானே? when I hear that, திருக்குறள் சொல்லியிருக்காங்களே, திருக்குறள் 2 திருக்குறள் இருக்குது, முக்கியமான குறள் உங்களுக்கு தான். என்ன குறள் தெரியுமா? தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பா பையனுக்கு அல்லது மகனுக்கோ மகளுக்கோ செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னன்னா, நன்றி கடன் என்னன்னா, அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த மாதிரி ஒரு படித்தவங்க அவையில் நிறைய படித்து ஒரு பெரிய ஒரு அறிஞராக வர வைக்கிறதா அப்பாவுடைய கடமைன்றான். அப்புறம் ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இல்லையா? அது திருக்குறள்லேயே ரொம்ப சயின்டிஃபிக்கான குறள். இது ரெண்டும் ரொம்ப சயின்டிஃபிக்கான, சார்ல்ஸ் டார்வினோட டெசன்ட் ஆஃப் மேன் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸோட ரிலேட் பண்ண பார்க்கக்கூடிய 2 குறள் இது. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்போ தந்தை தானே பையனை சான்றோன் ஆக்குறாரு. அப்போ ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தை தானே வரணும், அப்படிதானே வரணும். ஏன் தாயின்னு வருது? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காது? ஏன் தாயின்னு வருது? யோசிச்சு பாருங்க. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் டெசன்ட் ஆஃப் மேன், சார்ல்ஸ் டார்வின் படிச்சிருப்பீங்களே. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அது லைஃப் கோல் ஆஃப் ஃபீமேல் இருக்குல்ல, அது பெஸ்ட் ஜீன்ஸ், வம்ச விருத்தின்னு சொல்கிறோம்ல, அது இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுல பெஸ்ட் ஜீனை கொடுக்கணும். பெஸ்ட் ஜீனை கொடுத்தாதான் அந்த வம்சம் வளரும். பெஸ்ட் ஜீன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெஸ்ட் ஜீனை தரணும். இது பெஸ்ட் ஜீனா இல்லையா அப்படின்னு எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? ஒரு ஆர்கனைஸ் சொசைட்டியில். அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கும் போது இது பெஸ்ட் ஜீன் தானா இல்லையான்னு ஒரு டவுட்டோட தான் குழந்தை பெற்றுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆண் இல்லை இது பெஸ்ட் ஜீன் தான், உன்னுடைய லைஃப் கோலை என்றைக்கும் மாற்ற மாட்டேங்கிறதுக்காக தன் மகனை அவையத்து முந்தி இருக்க செய்கிறான். அப்படி செஞ்சதுனால என்னுடைய பிறப்பின் முக்கியமான ஒரு கோலை நான் தோத்துடல அப்படிங்கிற மகிழ்ச்சி வரும்போது தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கம்னு சொல்கிறார். இப்போ புரியுதா? ஒரு சயின்டிஃபிக்கான குறள். சயின்ஸோட ரிலேட் பண்ணி பார்த்தா, பயாலஜியோட ரிலேட் பண்ணி பார்த்தா ரொம்ப அருமையான குறள். சரி, இப்போ வரும். அதுக்கும் நம்ம பேசுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ பிரச்சனை, ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கிற எல்லா தாய்க்கு தானே ஆசை இருக்கு. அப்போ எல்லா தந்தையும் அவையத்து முந்தி இருக்க செய்யணும்ல. அப்படி செய்யணும்னா என்ன பண்ணணும்? கேள்வி வருதுல்ல. பிகாஸ் எல்லா பேரண்ட்டுக்கும் நம்ம சைல்டு டாப்பில் இருக்கணும், டாப்பராக இருக்கணும். ஆனால் ஒரு சைல்டு டாப்பராக வர்றதுக்கு முக்கியமான விஷயம் த என்வைரன்மெண்ட். A child spends equal time, equally important time, majority of his lifetime 2 இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவான்.
ஒன்று வீடு, இன்னொன்று ஸ்கூலு. இங்கே தான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சண்டே நடக்கும். என்ன சண்டைன்னா, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஸ்கூலில் தான் இருக்கிறான். அவங்க 7 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கே தானே இருக்கிறான். இவங்க வந்து வீட்டில் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான். இங்கே மட்டும் சொல்ல முடியாது டீச்சருக்கு. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ. இந்த பிடிஏ மீட்டிங் போனால் தான் இருக்கும். அதாவது அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய வச்சு பேசிட்டு இருப்பாங்க. டேய், நான் தானே சப்ஜெக்ட்டு, என்னைய வச்சு 2 பேரும் பேசுகிறீங்க, ஆனால் என்னை பற்றி பாட்டாக மட்டும் படிக்கிறீங்களே, அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இதில் முக்கியம் என்ன தெரியுமா? டாப்பராக இருக்காம பாருங்க, அவனுக்கு என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. டூப்பராக இருக்காம பாரு லாஸ்ட்டில், அவனுக்கும் என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. இவன் ஒன்றும் கவலைப்படாதீங்க, படிச்சுட்டு போயிடுவான். அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விட்டுருங்க. இந்த மிடில் கிளாஸில் ஒரு குரூப் இருக்குல்ல, நான் மிடில் கிளாஸில் இருக்குது, அதான் மாட்டிக்கிட்டு முழிக்கும். இங்கே நல்ல பிள்ளைம்பாங்க, படிக்க முடியும், நினச்சா படிப்பான், நினைக்க மாட்டானே. சரி சார், எப்படி நினைக்க வைக்கிறது? எப்படி நினைக்க வைக்கிறது? டீச்சர் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் கொஞ்சம் அவங்க கூட உட்காருங்க, சாயங்காலம் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் படிக்க வைங்க, அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இவங்க இவ்வளோ சொல்லியாச்சு மேடம், மொபைலையே நோண்டிகிட்டு இருக்கான். இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், இந்த 3வது தெருவில் ஒரு பையன் இருக்கான், அவன் வருவான், இவன் உட்காந்து படிக்கணும்னு வருவான், அவன் வந்தான்னு வைங்கள, முடிஞ்சு. அது we always shift the problem to somewhere else comfortably and manipulate things. இது ரொம்ப ஈஸி இல்லை? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை விட அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணிட்டா நம்ம ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், யூ ஹேவ் டு டிஃபைன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பையன் படிக்கலை, இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பையன் வீட்டில் படிக்கலை, இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா? இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அட் ஆல். அவன் படிக்கலைன்னா அதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு யோசிக்கணும், அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ இட் இஸ் அபவுட் த ரைட் என்வாயரன்மெண்ட். ரைட்டா? ரைட் என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சில்ட்ரனுக்கு வருவோம். காமன்லி பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் 2 பேருக்கு வருவோம். மேனேஜ்மெண்ட்டில் வந்துமா, யாரெல்லாம் காமர்ஸ் குரூப் படிக்க போகிறீங்க? இப்போ சார் வந்து காமர்ஸ் சி எல்லாம் பேசினார்ல, இட்ஸ் ரியலி வெரி குட். சார் சொன்னது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஹவு மெனி ஆஃப் யூ ஆக்சுவலி காட் இட் ஐ டோன்ட் நோ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் செட். அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சுதா? சிஏ ஆகணும்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஒரு ஆடிட்டராக ரிட்டையர்மெண்ட் உண்டா? கிடையாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ஆனால் ஒரு ஆடிட்டருக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. ஜெண்டர் இருக்கா? இல்லை. ஆண் பெண் யார் வேணால் ஆகலாம். இந்த எக்ஸாம் எப்போ எழுதலாம்? எப்போ வேணாலும் எழுதலாம். 12th முடிச்ச உடனே எழுதலாம். எல்லா ஸ்ட்ரீம் பீப்புளும் எழுதலாம். எல்லாம் சொன்னார்ல. சரி, இப்போது அவர் சொன்னதோடைய நோக்கம் என்ன? அல்லது இப்போது சார் வந்து இப்போ என்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரு, சாரை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காருல, எதுக்குமா பேச சொல்கிறாங்க? இப்போ நாங்கள்லாம் பேசுகிறவங்களுக்கு என்ன லாபம்? சார் இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு கிளாஸ் இல்லை, இன்னும் ஜாலியாக இருக்குது. என்ன ஒரு வெள்ளிக்கிழமை வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சனிக்கிழமை எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் லீவு, நீங்கள் வேறு வந்து ஆற்று நாற்றுனீங்க, மணியாச்சு. அப்படியாடா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறா. அமைதியாக இருந்து ரொம்ப கஷ்டம்டா. ஆமாவா இல்லையா? அந்த ஒருத்தன் ஆமாம் சொல்கிறான் பேர். ஆனாலும் வேறு வழியே இல்லை. நான் டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாதிரி நான் மெட்ராஸ்லேருந்து ரயிலெல்லாம் பிடிச்சி வந்துருங்க. இன்றைக்கி பேசாமல் போக மாட்டேன், அவனை நீ இருந்தே ஆகணும். ஏட்டா உனக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. எனிவே, சார் சொன்னார்ல, எதுக்கு சொன்னார்? அல்லது நாங்கள் இந்த ப்ரோக்ராம்லையே நடத்துகிறோம். போர் அடித்தாலும் பரவாயில்லடா, ஏன் நடத்துகிறோம் சொல்லி பார்ப்போம். எதுக்கு? டு கெட் an idea of about what? About a future career. ஓகே, உன் கரியர் என்ன? இதனால் உனக்கு எப்படி கரியர் பற்றி உனக்கு என்ன முடிவு வரும்? உனக்கு என்ன ஆகணும்? உனக்கு என்ன ஆகணும்? உனக்கு என்ன ஆகணும்? We will get an idea and we can gather your ideas and our ideas and we can do something with that. So okay, இன்னும் கொஞ்சம் you are right.
ரைட்டா? யூஆர் ரைட், ஷீ இஸ் வெரி ரைட். இன்னும் கொஞ்சம் அப்ஜெக்டிவாக, இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி என்ன ட்ரை பண்ணுறோம் நாங்கள்லான்னு யோசிச்சு பாருங்க. To develop our skills. ஓகே, அதுக்கு முன்னாடி To create எதுக்கு ஸ்கில் வேணும்? To create an interest. டு கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட். சூப்பர். இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணால் எதுக்கு? So that we'll be trained towards our career. இந்த கரியருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தை போடும். Ambition. ஆம்பிஷனுக்கு சின்னதாக ஒரு வார்த்தை. Aim. ஃபுட்பாலில் என்ன அடிப்பீங்க? Give her a big round of applause. It's beautifully answered. Beautifully answered. Beautiful. It's a goal setting. Career எல்லாம் தள்ளி வை. லைஃப்பில் we need to have a goal. ஒரு கோல் இல்லாமல் போக முடியுமா? இப்போ நம்ம ஊருக்கு போகிறோன்னா, இப்போ ஸ்கூல் முடிஞ்சோன்னே எங்கே போவீங்க? வீட்டுக்கு தானே போகணும். அது ஒரு கோல் தான். அது ஒரு கோல் தான். வீட்டுக்கு நம்ம எவ்வளோ நேரத்தில் போக போகிறோம், எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம், எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு கோல் இருக்குது. ஐ ஹாவ் டு, இப்போ என்னை நம்பி அங்கேருந்து கூப்பிட்ருக்காங்க, நான் வந்திருக்கிறேன், இங்கே வந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். என்னை பேசுகிறதுன்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து நான் போர் அடிச்சுட்டு போகக்கூடாது, எதையாவது உளரக்கூடாது இல்லையா? அது எனக்கு இப்போ இது ஒரு கோல். ஸோ ஆல்வேஸ் லைஃப் ஹேஸ் டு ஹாவ் அ கோல். சின்ன சின்னதாக கோல் இருந்துக்கிட்டே இருக்கணும். வி ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் யூ டு செட் யுவர் கோல். இப்போ நீ ரொம்ப அருமையாக ரெண்டு விஷயத்து என் வேலையை சுலபமாக்கிட்டேன். அந்த என்ன போட்டிருக்கேன் பாரு, நான் கோல்ன்ற வார்த்தை பயன்படுத்தலை, ஆனால் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். யூ டாக்ட் அபவுட் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ யூ மேட் மை ஜாப் வெரி வெரி ஈஸி. சி பேசிக்கலி ஒய் ஐ டாக்ட் அபவுட் ரைட் என்வாயரன்மெண்ட். வீடு, குடும்ப சூழ்நிலை, ஸ்கூல் ரெண்டுமே ரைட் ஹாப்பி என்வாயரன்மெண்ட்டை ஏன் இருக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஹாப்பி மார்னிங். இப்போ உங்கள் மிஸ் காலையில் வந்தோடனே உங்கள் பிரின்ஸிபல் க்ரீட் பண்ணும்போதே ஹாப்பி மார்னிங் சார்னு சொன்னாங்க. தட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் நோட். ஆனால் யூ ஹேவ் டு ஃபீல் ஹாப்பி ஃப்ரம் இன்சைட். ஹாப்பினஸ்ங்கிறது வெளியேந்து வராது. ஏடா, தெர் ஆர் 3 different words we normally use. Joy, pleasure and happiness. In a pleasure activity you enjoy, but will it be called as happiness? No. Yeah, happiness is relatively a larger term. It is relatively permanent. Joy is a momentary. Pleasure activity, it's a momentary. And the joy அப்படியே போய்டும். ஆனால் happiness is something that is internal and we try to make it eternal. Alright, anyway. அப்போ எனக்கு ஒரு கோல் இருக்குது, இங்கே வந்ததுக்கு எனக்கு ஒரு கோல் இருக்குது. அப்போ அந்த கோலை நான் எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாருக்குமே குட்டி குட்டியாக ஒரு கோல் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அதுதான் லைஃப்பில் ஆம்பிஷனுங்கிறது பெரிய வார்த்தை. யூ ஷுட் ஆஸ்பயர் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் அன் ஆம்பிஷன். அதுக்கு உனக்கு அடிப்படையில் என்னன்னா, உனக்கு ஒரு தேவையை உருவாக்குறது. ரைட்டா? உனக்கு ஒரு தேவையை இப்போ உனக்கு ஒரு ஆம்பிஷன் வேணும்னு தோணுதா? எதுக்கு ஆம்பிஷன் வேணும்? why do you have to have an ambition? சரி, இப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்களே, ஸ்கூலில் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? நிறைய பேரண்ட்ஸ் வரல, ஃபியூ பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? சனிக்கிழமை ஜாலியாக வீட்டில் ஒய் யூ ஆர் கமிங்? சார், என் பிள்ளை படிப்பு சார், என் பிள்ளை படிப்புக்கு ஸ்கூல்லேருந்து எதாவது அரேஞ்ச் பண்ணுறாங்க, அப்போ இது கூட வரலைன்னா அப்புறம் நல்லா என்ன தாய் என்ன அப்பா அப்போ நமக்கு மேலே கோவம் வந்துடுது இல்லையா? இதுக்கு கீழேயும் ஒரு நீடு இருக்குது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் எடுத்து ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? அதான் அந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் அவையத்து முந்தியிருப்ப செயல், இதெல்லாம் தானே. அப்போ இந்த நீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா, அந்த ஒரு பிரைமரி நீடு ஒன்று வந்துச்சுன்னா, அந்த நீட் சைக்காலஜி சேஸ் தட். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் திஸ் இஸ் அ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒன். கிறிஸ் அர்கைரஸ், இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக். கிறிஸ் அர்கைரஸ், எ மேனேஜ்மெண்ட் திங்கர், அவர் சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயீஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காசு கொடுத்தோ அல்லது அவனை மெரிட்டியோலாம் வேலை வாங்க முடியாது. அவனுக்குன்னு ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும். அந்த தேவைங்கிறது பிரைமரி நீடு. அந்த பிரைமரி நீடோட அதுக்கு அசோசியேட்டடாக நிறைய நீடு இருக்கும். உதாரணமாக நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பிரைமரி நீடு. இப்போ அடுத்த நீடு கார் எங்கே நிறுத்துறதுன்னு ஒன்று வருதுல்ல, அந்த காருக்கான இன்சூரன்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கு எப்படி சம்பாதிக்கணும், அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வரும், அதுக்கு டீசலாக பெட்ரோல் போட்ட காஸ்ட் எவ்வளோ வரும், இதெல்லாம் செகண்டரி நீட்ஸ் இருக்குல்ல. அப்புறம் பிரைமரி நீட். இப்போ நல்லா பாருங்க, ஒரு குழந்தை பெற்றாச்சு, அது படிக்க வைக்கணும், அது உங்களுடைய தேவை. என்ன படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எங்கே படிக்க வைக்கணும், என்ன வேலைக்கு போகணும், இதெல்லாம் செகண்டரி, அதை வச்சு வருது. when these needs interact together you get interest ன்னு சொல்கிறாரு.
when the interest is in அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரைட் என்வாயரன்மெண்ட்ல அவனை போட்டிங்கன்னா the interest with right environment will give you ability. ஏடா எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லட்டுமா? இந்த ப்ரோக்ராம் நடத்துறது எல்லாமே உங்களுக்கு ஒரு எபிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு தான். இப்போ நீ பயப்படுவில்ல, ஐஏஎஸ் எக்ஸாம்னு என்ன சொல்கிறான்? இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ நேரம் படிக்கணும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னா? somebody in the assembly also you all said you want to be an IPS officer அப்படின்னாங்க. what is your understanding? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா எவ்வளோ நேரம் படிக்கணும்? per day minimum 10 hours. முடியும். Yes, it can be done. Possible? You can do it, but is it possible for everybody? If they நல்ல Sir, they want if they wanted to achieve their goal, they should do that. Very good. Underline if they wanted to achieve their goal, their ambition. if they என்ன சொன்னா if they wanted to achieve என்னதுப்பா அது தேவையா இருந்தா அது அம்பானி முடியும். இப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறது எபிலிட்டியா இல்லையா? Is it an ability or not? Yes or no? Yes. How do you get that ability? If you want it. To become. அப்போ நீட்ல இருந்தானே இப்போ கிறிஸ்டியர் கேரிஸ் கரெக்ட் தானே? நீட்ல இருந்தானே வாண்ட் வருது. நீட்ல இருந்தானே அந்த வாண்ட்ல இருந்தானே அந்த ஸ்கில் எபிலிட்டி வருது. your ability plus your interest will give you skills. ஏடா by the way sit down. Thank you. Thank you sir. நம்ம வேலை எவ்வளோ ஈஸியாக இருக்கு. நல்ல ஸ்கூல். ஐ லைக் திஸ். கீப் இட் அப். எதுக்கு சொல்கிறேன்னா we as parents have to create right environment. அந்த ரைட் என்வாயரன்மெண்ட் கொடுக்க ஸ்கூல்ஸ் உங்களுக்கு இந்த தேவையை ஏற்படுத்தி தரும். பள்ளிக்கூடம் இப்போ சொல்லுவாங்களே தெய்வம் காட்டும் ஊட்டாதும்பாங்க, அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இதுதான் பண்ண முடியும். ஒரு தேவை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே அந்த ரைட் என்வாயரன்மெண்ட் if we parents and teachers together create that, what can be done? Our children can achieve, they can scale heights. This is a very fundamental thing. Next one. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் ஐம் கம்மிங் பேக் டு யூ. நான் ஒரு வார்த்தை போட்டிருக்கேன் அதில். ஹவு டு டெவலப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ்போஷர். நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்? எக்ஸ்போஷர். வாட் இஸ் எக்ஸ்போஷர்? அன்லெஸ் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு சம்திங், டு யூ திங்க் யூ வில் நோ இட்? நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு எக்ஸ்போஷர் இப்போ நான் இதே ஊர் தான், திருநெல்வேலி தான். ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் 93. ரைட்டா? அப்போது நான் இப்போ 92லலாம் ஐ செட் மை கோல் டு பி ஏ சிவில் சர்வெண்ட், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. எப்படி அதெல்லாம் தெரியல. அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் உங்களை போல் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா எல்லா எக்ஸாம் எழுதுவேன். ஒரு எக்ஸாம் இல்லை, எல்லா எக்ஸாம் எழுதுவேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த எக்ஸாம் வெளியூரில் நடக்கணும். அந்த எக்ஸாம் வெளியூரில் நடக்கணும். நல்லா வச்சுக்கோ. வெளியூர்னா எங்கே? தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது. மினிமம் ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணும். நான் போகாத ஊராக இருக்கணும். நான் எந்த ஊர்லாம் பார்க்கணும்னு நினச்சனோ அந்த ஊர்லலாம் ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா உடனே அதை அப்ளை பண்ணிடுறது. எங்கள் அப்பாட்ட அப்பா நான் போபால் போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா என்ன செய்வார்? போபால்லாம் போகக்கூடாது கோபால் அப்படின்னு சொல்லிடுவார். அதே அப்பா எனக்கு ஒரு பரீட்சை இருக்குப்பா ஆல் டிக்கெட் வந்துருக்கு போகிறேன். பரீட்சையா? நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பரீட்சை படிப்புன்னு கேட்டால் எவ்வளோலாம் காசு கொடுப்பாங்க. உனக்கு தான்டா பாயிண்ட் கொடுக்குறேன், அதே நேரத்தில் உங்களையும் வான் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸ் புக்கு 10 ரூபா, கணித புத்தகத்துக்கு 10 ரூபா, சயின்ஸ் புத்தகத்துக்கு 10 ரூபா, அறிவியல் புத்தகத்துக்கு 10 ரூபா அப்படின்னு வாங்கிவிடுவேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ பட் எனக்கு என்னன்னா அப்போ என்ன விஷயம்னா நான் ஊர் பார்க்கறதுக்காக பரீட்சை எழுதுறதுங்கிறது ஒன்று தள்ளி வச்சிருவோம். அதை ஜோக்ஸ் அப்பார்ட். சீரியஸ்லி ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். இந்த டான் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அது டான் படம் பிடிச்சிருந்துச்சா? யார்? சிவகார்த்திகேயன். அதில் ஒரு சினிமா ஷூட்டிங் சீன் வரும் பார்த்துருக்கியா? இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட். ஒருத்தன் அவன் என்ன ஆகணும்னு தெரிகிற வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருப்பான்.
நான் வேணா சயின்டிஸ்ட் ஆகிட்டுமா, நான் வேணா மீம்ஸ் கிரியேட்டர் ஆகிட்டுமா, இங்கே இருப்பான் மாதிரியா இப்படி பேர், நான் வேணா இப்போ போயிட்டுமா, கொண்டுருவேன், அமைதியாக இருக்கணும். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் நோ, ஒரே பதில் தான் நோ. அப்போது அவன் என்ன நினைக்கிறான், ஒவ்வொருத்தனுக்கும் அந்த தெரியல. அதே மாதிரி தான் நான் என்ன எனக்கான இன்ட்ரெஸ்ட் என்னங்க எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, எனக்கு 2 அண்ணனுங்க, 2 அண்ணனுமே வந்து NIT திருச்சி, அப்போ RECன்னு சொல்லுவாங்க. அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், நான் தான் லாஸ்ட் எங்கள் வீட்டில். அப்போ என்ன ஆகும், என்ன ஆயிருக்கும் கெஸ் பண்ணி பாருங்கள். அவங்களே முடிவு பண்ணேன் நான் இன்ஜினியர்னு. எனக்கும் டெக்னாலஜிக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு சும்மா சொல்ல போனால், நான் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து ரொம்ப பேசிக் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப டெக்னாலஜி பேஸ்டெல்லாம் சிக்கல் பயன்படுத்த தெரியாது, எனக்கு அது வராது, எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். ஸோ ஐ டிசைடட் இன்ஜினியரிங் இல்லை, பட் ஐ வாண்டட் டு டூ மெடிசன் தான் பண்ணணும் அப்படின்னா ஓகே, அது ஒரு வழி. இதை தவிர வேற என்ன இருக்கு? தட் இஸ் வாட் ஐ வாஸ் சர்ச்சிங். அதனால் எல்லா எக்ஸாம் எழுதுறது, அப்படியே ஊரையும் போய் பார்ப்போம், 4 ஊருக்கும் போன மாதிரி இருக்கும். எதுக்குன்னா எக்ஸ்போஷர். என்ன அறியாமலே ஐ வாஸ் கெட்டிங் மை செல்ஃப் எக்ஸ்போஸ்ட். அண்ட் எங்கள் அப்பா, மை டேட் வாஸ் கிவிங் மணி வித்தவுட் ஈவன் நோயிங் தட் ஹி வாஸ் ஹெல்பிங் மீ டு கெட் எக்ஸ்போஸ்ட். அப்படி வந்தது தான் சிவில் சர்வீஸ்னு ஒரு விஷயம். ஏன்னா நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், புனேயில் இருக்குது. இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு be a government doctor in army with uniform as well as a doctor na check பண்ணி பாரு, armed forces medical college. அதில் அந்த எக்ஸாம் எழுதி I cleared the written exam and I went for interview. அதுக்கு சில நார்ம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஊரில் என்ன யாருக்கும் தெரியாதுல்ல. எக்ஸ்போஷர் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், அதுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அந்த கைட் நீங்கள் போனீங்கன்னா, ஆர்மி இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அதுக்கு அவங்க ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு என்ன ஷூஸ் கொண்டு வரணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. பரீட்சை கிளியர் பண்ணியிருக்கோம், புனேக்கு போனோம், எங்கள் அப்பா ஏட்ட கடன் வாங்கி ஒரு 200 ரூபா கொடுத்தாரு, ட்ரெயினை பிடிச்சி போயாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது when I lost it only I understood that I have lost a big thing. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பல வாரம் ட்ரை பண்ணுறான், முடியல. பட் I just like that I cleared, but I lost that opportunity because not because money, lack of exposure. அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த இன்டர்வியூக்கு என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் ஆகி போகணும்ல. நான் ஐ வாஸ் அன்ப்ரிப்பேர்ட், ரைட்டா? அப்போ ஜஸ்ட் இமேஜின், had I been there, if I had known that and I was selected na 89 90 நான் செலக்ட் ஆயிருந்தேன்னா, just imagine 34 years of army service. Now I would have been a brigadier general. What is the rank? Where I would have been, literally I would have been heading the Indian army. புரியுதா இல்ல? That is why exposure is important. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். சும்மா உட்கார்ந்து ஒன்று போர் அடிக்கிறது கிடையாது. they are trying to open your mind up. மைண்டை ஓப்பன் பண்ணி உலகத்தை பாரு, கண்ணை திறந்து பாரு. அது நம்ம கண்ணை திறந்து நிறைய விஷயங்களை பார்ப்போம், ஏடா. அது இல்லாமல் வாயை மூடிட்டு காதை திறந்தும் பார்க்கலாம், ஏடா. இதுதான் விஷன், இதுதான் எக்ஸ்போஷர். தட் எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு அந்த எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்குதோ, யாருக்கு ப்ராடராக இருக்குதோ, அது அவங்களால ஈஸியாக ஒரு கோல் செட் பண்ண முடியும். இந்த கோல் செட் பண்ணால் அவங்களால ஈஸியாக சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் வேர் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரோல் கம்ஸ் இன் டு த பிக்சர். அப்போ உனக்கு வேணும்னு என்ன பண்ணும்? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? தட்டுங்கள், என்ன சொல்லுது? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். தெளிவாக சொல்றாரு. தட்டினா யாராவது வந்து திறப்பாங்க, கேட்டா யாராவது கொடுப்பாங்க, தேடினா என்ன ஆகும்? யாரும் கொடுக்க மாட்டாங்க, தானா கைக்கு வரும். அப்படித்தானே? தேடினாதான் தானா கை. நல்லா பார்த்துக்கோ. தட்டினா யாராவது தான், யூ ஆர் டிபெண்டன்ட். தட்டினா யூ ஆர் டிபெண்டன்ட், கேட்டா யூ ஆர் டிபெண்டன்ட், தேடினா யூ ஆர் ஆன் யுவர் ஓன். ஏடா, யூ ஆர் ஆன் யுவர் ஓன். தட்டினா திறக்கப்படும், கேட்டா கொடுக்கப்படும், தேடினா கிடைக்கும். தேடிப்பார். உங்களை தேட வைக்கிறதுக்கு தான் இந்த வேலை. எங்கெங்க தேடணுங்கிறதுக்கு தான்
ஒவ்வொருத்தரும் வந்து கேட்க. இப்போ அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் ஃபைனான்ஷியல் செக்டாரில் இப்படிலாம் தேடு, ஏடா ஃபைனான்ஷியல் செக்டரில் இப்படிலாம் தேடு, நான் வந்து சிவில் சர்வீஸ்னால் இப்படியெல்லாம் தேடு, ரைட்டா? சரி, இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இப்போ அந்த எக்ஸ்போஷர்னு சொன்னோம்ல, அது எப்படி கிடைக்கும்னா 2 things. இப்போ நான் ஆல்ரெடி மை எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ, த்ரூ டிஸ்கஷன்ஸ், பேசுறது, நிறைய விஷயங்கள் எடுத்து பேசலாம். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இப்போ சார் வந்து பேசினேன். இப்போ சார் பேசுறதுக்கு முன்னால் எத்தனை பேருக்கு சிஏ எக்ஸாம் எழுதலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா வந்து, ஓ இப்படி ஒன்று இருக்கோ எழுதலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஓரளவுக்காவது ஒரு 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 ஸ்டெப் முன்னாடி வைக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எத்தனை பேருக்கு வந்துச்சு? யாருக்கா ஒருத்தருக்காவது வரணும்ல, வந்திருக்கும்ல. தட் இஸ் இனஃப், தட் இஸ் இனஃப். ஏன்னா அகைன் நான் சொல்லிடுறேன், இங்கே இருக்க மொத்த பேரும் டான் தான். கடைசி வரைக்கும் தேடிட்டு இருப்பான், நான் வேணா மீம்ஸ் கிரியேட் ஆகட்டுமா, நான் வேணா சயின்டிஸ்ட் ஆகிட்டுமா, அப்படிதான்டா, நான் வேணா சினிமாக்காரன் ஆகிட்டுமா. தஞ்சாவூரில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். இந்த ஸ்கூலில் வந்து ஒரு பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்கூலில் என்ன கேட்டாங்கன்னா, சார் இன்ஜினியரிங், நீட்டு, மெடிசன் இது விட்டுருங்க, எங்களுக்கு வேண்டாம். அண்ட் வி வாண்ட் எ ப்ரொஃபஷன், எ ஜாப் தட் இஸ் யாரும் யோசிக்கக்கூடாது, காமன் ஸ்ட்ரீமில் யோசிக்காத ஒரு ஜாபு, நல்ல ஸ்ட்ரீம் ஆஃப் ஜாபு. அப்படி யாராவது இருந்தால் கூட்டுவாங்க. வி வாண்ட் யூ டு டிஸ்கஸ், வி வாண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் எக்ஸ்போஸ் டு தட் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் வந்து மண்டையை போட்டு உடச்சி, எதுனா அது யாருமே காமனாக யோசிக்காத ஒரு விஷயத்தை கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகிறது, யாரை கூட்டு போகிறதுன்னு மண்டையை உடச்சிட்டு இருக்கும்போது தான் ஸ்ட்ரக். நியூலி அப்கமிங் ஃபீல்டு ஒன்று இருக்குது, கேட்டா, நியூலி அப்கமிங் ஃபீல்டு கவர்மெண்ட் செக்டரில் கூட. யூ வாண்ட் டு பி எ போலீஸ் ஆஃபீஸர், ரைட்? போலீஸில் கூட சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன், யா, போலீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நிறைய பேர், நிறைய பொண்ணுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னாங்க. தட் வாஸ் குட். அட்மினிஸ்ட்ரேஷன் உள்பட. ஃபாரன்சிக் சயின்ஸ் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பண்ணுவாங்க? ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கூட ஒரு சீரீஸ் இருக்கு, கிரைம்ஸ் இன் ஆட்டோப்சி, அதை பற்றி. ஆட்டோப்சி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாரன்சிக், பேசிக் ஆஃப் ஃபாரன்சிக். ஆட்டோப்சினா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. டெல்லி கிரைம்னு ஒரு சீரீஸ் இருக்குது, பார்த்தீங்களா? பார்க்கலையா? டெல்லி நிர்பயா கேஸ்டா, நெட்ஃப்ளிக்ஸில். யூ வாட்ச் தட் மூவி. கன்வல்ஷன்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, கன்வல்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்குது. அந்த படம் பாருங்கள், இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஃபாரன்சிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை காமிக்கும், ஆட்டாப்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், போஸ்ட்மார்ட்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி அந்த படம் காமிக்கும். கன்வல்ஷன்ஸ் அந்த படம் பேர். இப்போ இட் இஸ் அப்கமிங். இதில் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்டட்? இங்கே எந்த குரூப் இருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஆல்சோ காமன் ஸ்ட்ரீம். யார் வேணாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம் இல்லையா? கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்டட். சைபர் ஃபாரன்சிக்னு ஒன்று இருக்குது, சைக்காலஜிக்கல் ஃபாரன்சிக்னு ஒன்று இருக்குது, ஃபாரன்சிக் சைக்காலஜி இருக்குது. இதை கொண்டு போய் அந்த பசங்கிட்ட பேசும்போது, ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ், ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அ ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட். அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் தான், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மாதிரி தான், குரூப் அண்ட் கிரேட் ஆஃப் எக்ஸாம் அது. எம்எஸ்சி ஜுவாலஜி படித்தவங்க, பயோடெக்னாலஜி படித்தவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ஓப்பனிங், ஒன் ஆஃப் த அப்கமிங் ஃபீல்டு. அதில் முக்கியமாக சைபர் ஃபாரன்சிக் இஸ் வெரி மச் அப்கமிங் அண்ட் ஃபாரன்சிக் சைக்காலஜி இஸ் வெரி மச் அப்கமிங். Criminology and forensic psychology is upcoming. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, again I tell you, when I am telling you, I am just opening up an avenue for you, ஒரு exposure, particularly parents also. இந்த சில்ட்ரன் வந்து ரொம்ப நோண்டிக்கிட்டே இருப்பான். சில பேர் வந்து ஆரிஜின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், எதையும் விட மாட்டான். இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு பதில் சொல்ல முடியல, நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? We try to shut his mouth. How we shut his mouth is a question. மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு? ஐயோ, வாய் இங்கே பேசு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ மார்க்கு? முடிஞ்சா? Never do that. When you don't know the answer, better try to find it, or honest-ஆ ஹம்பிளாக அக்செப்ட் பண்ணிடுங்க, தெரியாதுப்பா.
தெரியாது அதானே. அது ஒரு பீரியட்லடா எல்லா பையனும் என்ன தெரியுமா நம்புவான், எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அப்பா தானே ஹீரோன்னுவான். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா ஆகும், எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியாது ஆனால் நிறைய தெரியும். அடுத்த ஒரு பீரியடில் எங்கள் அப்பாவுக்கு நிறைய தெரியாது போல தான் இருக்குது. அடுத்த ஒரு பீரியடில் எங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அந்த ஆள் சும்மா வாயில் ஓட்டுறான்டா, உதார விடுறான்டா. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நமக்கு தெரிஞ்ச அளவு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுடா, அவெல்லாம் ஓல்டு ஜென்ரேச்சர், பூமர் அங்கிள்ரா, தானே பூமர்ரா. அடுத்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ கம்னு இருப்பா, டைரெக்டாக அப்பாட்டே சொல்லுவான். ஏதோ எங்கள் அம்மா புருஷங்கிறவனு மரியாதை கொடுக்குறேன், அதோட மனிதுக்க அப்படி இருப்பா. ஆனால் ஒரு டைம் வரும், எப்போ தெரியுமா, இப்போ எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு பெட்டர் சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒரு இடம் வரும். சார் இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பேசுறீங்க சார், இப்போ கரெக்டாக நீங்களும் பூமர் ஆகிட்டீங்க சார் அப்போ நினைக்காத, இது வேறு வழி இல்லை, இது உண்மை ட்ரூத்து, அது சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த நா. முத்துக்குமார் பாட்டு ஒன்று இருக்குது பார்த்துருக்கியா, கேட்டிருக்கீங்களாடா? இந்த ஒரு படம்டா, நம்ம சிவகார்த்திகேயனும் விமலும் நடித்த படம். என்ன படம்? கேடி பில்லா கில்லாடிறாங்க அந்த அவர் இதான ஜிகே, இப்படி தான் போகணும் ரைட்டா. அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், கேட்டிருக்கியா? தந்தையின் அன்பின் முன்னால் தாயின் அன்பே தோற்கும்னு ஒரு பாட்டு வரும்ல, அது வந்து அனுபவித்து எழுதின ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டு பாரு, உனக்கு புரியும். சரி ஓகே, ஃபர்கெட் போட்டு அது வேணாம், விட்டுருவோம். இப்போ நம்ம அப்பாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வரல, உன்னை பேச வந்து பாயிண்ட் விட்டு எங்கிட்ட நீ அப்பாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு கேட்காத. அப்பா வந்து யாரும் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணல, உங்கள் அப்பா நான் எங்கேயும் விற்க போகிறதில்ல ரைட்டா. எனிவே பாயிண்ட் இஸ், நம்ம சிம்பிளாக என்ன முடிச்சிருவோன்னா, உனக்கு மேக்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு முடிச்சிருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனஸ்ட்லி இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, ஏன் குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போதுன்னு வச்சுப்போம், வலிக்குதுன்னு அழுவான், நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் பொறுத்துக்கப்பா நான் ஏதாவது பண்ணுறேன்ப்பா, வி ட்ரை டு டூ அ பிளாசிபோ. பிளாசிபோனா அது ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம், சும்மா உட்காந்து வச்சு மடியில் போட்டு தட்டியாவது கொடுப்போம்ல. அப்போ என்னென்னா வி ஆர் அக்ரீயிங், எப்பா இது எனக்கு தெரியாது, டாக்டர் சொன்னதானே கொடுக்க முடியும், டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு, என்ன பண்ணுறது. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே, தெரியலன்னா எனக்கு தெரியாதுப்பா நான் கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறேன், இல்லை நாளைக்கு பார்ப்போம், கம் வி போத் சிட் அண்ட் சர்ச் ஃபார் இட்னு சொன்னீங்கன்னா பெட்டர். அதை விட்டுட்டு மேக்ஸில் மார்க் எவ்வளோன்னு கேட்டால் போச்சு ரைட்டா. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை தேடிக்கிட்டே இருக்கான்ல ஒருத்தன், அவனுக்கு வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உனக்கு புரியுதா? ஐ எம் ட்ரைங் டு கிவ் யூ an exposure by discussing something. எக்ஸ்போஷர் எப்படிலாம் கிடைக்கும்னா, டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கும், நிறைய விஷயங்களை பேசுறது மூலமாக கிடைக்கும், நிறைய விஷயங்களை தேடி பார்க்கறது மூலமாக கிடைக்கும் ரைட்டா. ஒரு விஷயத்தையும் யூ ஹேவ் டு கெட் எக்ஸ்போஸ்ட். இன்னைக்கு சார் சொன்னாங்க காலையில், இந்த ஹவுஸ் கேப்டன்லாம் ஒரு குட்டியாக எலெக்ஷன் வச்சு நீங்கள் கேம்பெயின்லாம் பண்ணி தான் வந்திருக்கீங்க, இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிவன் டு யூ, இல்லையா இல்லையா. அப்போது இது 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 ஏன் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் எலெக்ஷன் பண்ணாங்க? ஏம்மா எதுக்கு எலெக்ஷன் வச்சாங்க? எதுக்கு அவங்களாம் போய் கேம்பெயின் பண்ணாங்க? கேம்பெயின் பண்ணும்போது நீ என்னம்மா சொன்ன இந்த பசங்களுக்கு? நீ ஜெயிக்கிறதுக்கா என்ன சொன்ன? ஆளுக்கு 200 ரூபா காசு கொடுத்தாங்கடா ஓட்டு போடுறதுக்கு, போடம் இல்லையா? ஒரு லாலிபாப்பாவது கொடுத்தாலும் இல்லையா? ஒன்று அது கூட கொடுக்கலையா? என்னம்மா ஏமாத்திருக்க சொல்லு, என்ன செய்வேன்? Sir, I make some promises. What were the promises? Sir, I don't know. அடா பாவி, ஜெயிச்சோடனே ப்ராமிஸே மறந்துச்சு. I told to keep suggestion box and to open canteen in our school. Catering in our school. Canteen. கேன்டீனா? கேன்டீன்ரா, சூப்பர். மெனு ரெடி பண்ணிக்க. இட்ஸ் நைஸ். சரி, இதில் எதுக்குமா இதை பண்ணாங்க? எதுக்கு இது ஒன்று வந்து கேம்பெயின் பண்ண வச்சாங்க? ஏன் பண்ண வச்சாங்க? யோசிச்சு பாரு. Sir, to develop our leadership skills. ஓகே, வேற? More importantly, let me tell you, to be a responsible voter in future. You are trying to, you should understand how democracy works. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சது. 11th ஸ்டாண்டர்ட் NCERTல பொலிட்டிக்கல் சயின்ஸில் டெமோக்ரஸி அட் ஒர்க் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கா? 11th ஸ்டாண்டர்ட் பசங்க படிப்பீங்களே, டெமோக்ரஸி அட் ஒர்க். உட்காருமா, டெமோக்ரஸி அட் ஒர்க்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது படிச்சு பாருங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு, கான்ஸ்டியூஷன்னா என்ன, நிறைய ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் அ கான்ஸ்டியூஷன், ஒரு குட்டி குட்டி டாபிக்ஸாக போட்டு ஒரு போல்டு லெட்டர்ஸில்
2 sentences கொடுத்துருப்பாங்க. ஏன்? அப்போ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். ஹவு இட் அப்ளைஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ். ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்குது, அந்த எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணும்போது ப்ராமிசஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? இட் இஸ் அன் எக்ஸ்போஷர். புரியுதா? we can expose you by discussing things with you. We can expose you by making you do something, participate in something. And we can expose you through making you to go to places. அதுக்கு third பாரு, the child's right to communicate அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். ரைட்டா? you should open up. பேசணும், நிறைய கேள்வி கேட்கணும். நீ இந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த கேதரிங். என்னென்ன கேள்வி கேட்கலாம், எப்போ எப்படி கேட்கலாம், தைரியமாக கேளு. நல்லா யோசிச்சுக்கோ. இப்போ அந்த பையன் சொன்னான்ல, டேய் சனிக்கிழமை போர் அடிக்குது சார், சீக்கிரம் முடிச்சிருங்க சார். ஐ அப்ரிஷியேட் ஹிம் பிகாஸ் ஹி ஹேட் த கட்ஸ் டு சே தட். அவன் ஜாலியாக கூட சொல்லியிருப்பான். சும்மா ஒரு சுற்றி இருக்கிற பசங்கிட்ட ஒரு அப்ளாஸ் வாங்குறதுக்காக கூட சொல்லியிருப்பான். டசன்ட் மேட்டர். அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கிட்ட அப்ளாஸ் வாங்குறதுக்காகவாது நான் ஒரு விஷயத்த சொல்லணுன்ற தைரியம் வருதுல்ல, that is important. Eda, shall we give him a good round of applause? And இந்த அப்ளாஸ் வந்து உனக்கு எதுக்கு கொடுத்தோம்னா, ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு நீ தைரியமா சொன்னல, அதுக்கு இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லணுன்ற தைரியம் உனக்கு வருதுல்ல ஒரு கூட்டத்தில், அதுக்கு. இப்போ அங்கே எல்லோரும் இருக்கீங்கள, ஜாலியாக இருக்கும். இப்போ அவனே வந்து ஒரு மைக்கை கொடுத்து இங்கே கூப்பிட்டு நான் தனியாக நிற்க வச்சேன்னு வச்சுக்கோயேன். அப்போ என்ன ஆயிடுவான்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்குனர். ஏன் தெரியுமா? இங்கே தனியாக அது பொதுவாகவே போலீஸ்லேயுமே அதான் பண்ணுவாங்க. இன்டராகேட் பண்ணும்போது ஒருத்தனை தனிமைப்படுத்துவாங்க. ஒருத்தனை ஐசோலேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துருக்கியா? ஒரு பெரிய இவனை டெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டுக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னா யாருமே கிரவுண்டுக்கு நடுவில் போக மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இஃப் யூ ரியலி கான்ட் பிலீவ் திஸ், யூ செக். என்ட்ரன்ஸ்குள்ளே போன உடனே லெஃப்ட்லையோ அல்லது ரைட்லையோ பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஏதாவதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் கிட்ட தான். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி நடுவில் கிராஸ் பண்ணி போக வேண்டியதானே? அது பேசிக் சைக்காலஜி. இஃப் யூ வாண்ட் யூ ட்ரை இட். எல்லாரும் தான் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? ஏன்னா வி ஃபியர் ஐசோலேஷன். வி ஆர் அ சோஷியல் அனிமல். நம்மளுக்கு கூட்டமாக இருந்தால் பழக்கம், கூட்டமாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதுதான் ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருக்கும். தனியாக இருக்கிறது நமக்கு பயமாக இருக்கும். இப்போ என்னை தனியாக எவ்வளோனா நீங்கள் நிற்க விடுறீங்க, அவர் வீடியோ வேறு எடுக்கிறாரு. என் நிலைமை கொஞ்சம் யோசிப்பார். எப்படி வந்து நான் வந்து பயப்படணும்? அப்போ உங்களுக்கு பயமே இல்லையா சார்? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா சார்? உள்ளே இருக்குது, ஹெவியாக இருக்குது. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான் உன் கண்ணில் இருக்குது. அதே ஃபியர் அன்னைக்கிட்டையும் ஹெவியாக தாண்டா இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் வரும்போது முடிவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம பேசணும். ஃபைன். எனிவே, கம்மிங் டு த பாயிண்ட். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, see, you should communicate. You should ask questions. You should rise up and ask questions. நல்லா யோசிச்சுக்கோ. ஸ்கூல் படிக்கும்போது மட்டும்தான் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ நீ அந்த சான்ஸை விட்டேன்னா லைஃப்பில் கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது. உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பாட்ட கேளு, அம்மா எழுத்து நீ கேள்வி கேட்பியாப்பான்னு. ஏம்மா அப்படின்ற. அதே இது உங்கள் அப்பா ஆஃபீஸ் போன உங்கள் அம்மாட்ட கேளு, அப்பா எழுத்து அப்பா உனக்கு பயப்படுறா, நீ கேள்வி கேட்பியா? அந்த ஆளை கேட்டாலும் ஏதோ நீ இருக்கேங்கிறக்கா பேசாமல் போவாருமா. பாயிண்ட் இஸ் த சேம். இப்போ அதே இது வந்து இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரூ. சி, லைஃப்பில் உன்னை சுற்றி ஒரு ஃபேமிலி, ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது நீ எல்லாரையும் அனுசரித்து தான் பேச வேண்டியிருக்குமே தவிர உனக்கு தோணுனதை பேசவோ கேட்கவோ முடியாது. அதுக்கான சான்ஸ் எங்கே இருக்குது? ஸ்கூலில் தான் இருக்குது. அதனால தான் ஔவையார் என்ன சொன்னாங்க? கற்றலின் போச்சுரா. முத்தமிழ்ப்பா பள்ளிக்கூடம் பேர். முத்தமிழ் என்னதுமா? 3 தமிழ் இதெல்லாம். இயல், இசை, நாடகம். ரைட்டா? கற்றலின் கேட்டல் நன்றே. திருக்குறள் போய் படித்து திருக்குறள் புத்தகம் எடுத்து அதுடா அவன் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். திருக்குறள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா திருக்குறள் புத்தகத்தை எடுத்துட்டு அதிகாரங்கள் இருக்குல்ல, நீ திருக்குறளில் போய் எந்த குறளையும் படிக்காத. முதல்ல நீ என்ன பண்ணு, திருக்குறளில் ஒரு அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டே வா. ஏன் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேனே. I'll give you a clue. அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல கல்வி அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கும்.
கல்வின்ற அதிகாரத்தில் கல்வியை பற்றி நிறைய சொல்லுவார், 10 குறள் சொல்லுவார். கல்வினா கல்வியுடைய சிறப்பை பற்றி 10 குறள் சொல்லுவார். அடுத்த குறள் என்னன்னா கல்லாமை அப்படின்னு இருக்கும், அடுத்த அதிகாரம். அதோட ஒரு 10 குறள். ஒருத்தன் கல்வி கற்கலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அவனுக்கு சொல்லுவார். இப்போ அதுக்கு அடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கற்றலின் கேட்டல் நன்றே. அப்படின்னா கேட்டல்னா என்ன? கேள்வி. அதுக்கு அடுத்த அதிகாரம் கேள்வி. இப்போ கல்வியினுடைய சிறப்பு சொல்லியாச்சு, கல்லாமையினுடைய பிரச்சனையை சொல்லியாச்சு. அடுத்து திருவள்ளுவர் யோசிக்கிறாரு, ஒருத்தனுக்கு ஜெனுவினாவே கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா இருக்கலாம்ல. எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்களே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம. உனக்கு ஸ்கூல் இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. திங்க் ஆஃப் அன் ஆர்ஃபன். ஒரு ஆர்ஃபன் யோசிச்சு பாரு. அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் அப்போ அவனுக்கு கல்வி கற்கிறது இயல்பாகவே ஒரு நியாயமான காரணத்தினால அவனுக்கு கல்வி கற்க முடியாத போனா அவனை போய் நீ உருப்படாம பெறுவேன்னு சொன்னா சரியா இருக்குமா? அதனாலதான் என்ன வைக்கிறாரு? கேள்வின்னு ஒன்று வைக்கிறாரு. ராஜா, உனக்கு கல்வி கற்க முடியலைன்னா கூட கேளுப்பா, 4 பேர் 4 விஷயம் பேசுவான், காதில் போட்டுக்கோ. நான் காது வழியாக போகிறது மூளைக்கு போகும். அதனால தான் கேள்வி. அதனால தான் ஔவையார் கூட என்ன சொன்னாங்க? கற்றலின் கேட்டல் நன்றே. நல்லா பார்த்துக்கோ, கல்வி முக்கியம், அதை விட கேட்டல் நன்றே. அதான் எக்ஸ்போஷர். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? நீ கேள்விங்கிறது 2 விஷயம் இருக்குது. கேள்விங்கிறது நீ கேட்குறது, அப்புறமா அந்த கேள்விக்கான விடையை காதில் வாங்கிறது. கேள்விங்கிறது 2, வினாவும் விடையும் சேர்ந்தது தான் கேள்வி. நான் வினாவும் விடையும் சேர்ந்தது தான் கேள்வி. தமிழ் ரொம்ப அழகான ஒரு மொழி. வினாத்தாள்னு வச்சுருக்கான் கொஸ்டின் பேப்பருக்கு. ஏன்னா அதில் வினா மட்டும் தான் எனக்கு விடை இருக்காது, கேள்வித்தாள் கிடையாது. அது கேள்வித்தாளாக இருந்தால் வினாவும் இருக்கும் விடையும் இருக்கும். கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கான பதிலை வாங்கணும், 2 சேர்ந்தது தான் கேள்வி. அதனால தான் கற்றலின் கேட்டல் நன்றே. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். அதுக்கு தான் எங்களை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. ஜஸ்ட் டு கீப் யூ மோர் எக்ஸ்போஸ்ட். எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ண முடியும், எவ்வளோ விஷயங்களுக்கு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அதன் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல, யூ வாண்ட் சம்திங் இன் லைஃப், யூ வாண்ட் அச்சீவ் சம்திங் இன் லைஃப். ஆனால் எதில் அச்சீவ் பண்ணுறது? எனக்கான ஃபீல்டு என்னது, எனக்கான தளம் எது உனக்கு தெரியாதுல்ல. அப்போ இதெல்லாம் இருக்குது. காமர்ஸ் வேணுமா போ, சிவில் சர்வீஸ் வேணுமா போ, ரைட்டா, இன்ஜினியரிங் வேணுமா போ. ஸோ தட்ஸ் வாட் தேர் ட்ரைங் டு டூ. இதெல்லாம் வேல்யூ அடிஷன் டு யுவர் எஜுகேஷன் மாதிரி, ரைட்டா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், யூ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஹாவ், வி ஆஸ் பேரண்ட்ஸ் ஹாவ் டு. ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ என் பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது என் ஒய்ஃப் தான் போய் கூப்பிட்டு வரும். வி ஹேட் அ பாலிசி, வி நெவர் சென்ட் தெம் டு த ஸ்கூல் பை ஸ்கூல் வேன் ஆர் சம்திங். காலையில் போய் நாங்கள் போய் விடுவோம், மத்தியானம் மோஸ்ட்லி என் ஒய்ஃப் தான் கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வரும் 2 பசங்களுக்குமே. ஸ்கூல்லேருந்து வரும்போது வண்டியில் வரும்போதே அம்மாகிட்ட அவர் ஸ்கூல் புராணங்கள் பூரா சொல்லிடுவார், ஃபுல்லாக சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு நைட்டு என்கிட்ட ஒரு பீரியாடிசிட்டி இருக்கும். என்கிட்ட என்ன சொல்லுவோன்னா, நான் வருவான், திடீர்னு கால் பண்ணுவான், அப்போ எங்கே இருக்க? ஆஃபீஸ் இருக்கேன்டா. ஓகே, டு நைட் யூ ஹேவ் எனி எனி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ்? இல்லை, ஒய் வாட் யூ வாண்ட்? நோ, ஐ ஹேவ் டு டிஸ்கஸ் சம்திங் வித் யூ, வில் ஹேவ் டின்னர் டுகெதர், வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இந்த டின்னர் டேபிள் அப்படிம்பார். ரைட், ஓகே. நைட் வந்தான்னா கேள்வியா கேட்டுதல்வான், எங்கள் மிஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது எப்படி அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியலையே. சில நேரம் மிஸ் எல்லாம் கழுவி ஊற்றுவான். You know one thing, my English teacher, she is the most dumbest person in the world ever I have met. இவர் 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச உலகம் இங்கே ஊட விட்டா ஸ்கூலில் விட்டா திருநெல்வேலி, அப்புறம் கொஞ்சம் தஞ்சாவூர், இவ்வளோ தான் தெரியும் அவருக்கு உலகம். இவர் என்ன சொல்கிறாரு, the most dumbest person in the world I have ever met in my life. இதெல்லாம் கேட்கணும். சரி, ஓகே, சொல்டா, என்னடா, ஏன், என்ன, ஒய், வாட் இஸ் த ப்ராப்ளம்? நோப்பா, somebody else was talking something and she came to me and she started shouting at me. சரி, how does it affect you?
How dare she can do that? அடுத்த கேள்வி பேர், how dare she can do that? சரி, ஓகே. நான் மனசில் நினச்சிப்பேன், இங்கிலீஷ் நல்லா பேசுகிறடா நீ. ரைட், ஓகே. அப்புறம் வென்டிலேஷன் முடியும். முடித்த உடனே இப்போ நம்மகிட்ட திரும்பும். Past 15 minutes I have been talking about something and you are just looking at me and staring at me. What the hell is happening here? Oh, nothing, da. I was just listening to you. I know that you are listening, but you have to tell something. You have to respond. Okay, I'll respond. இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நம்மளை வந்து இந்த கலக்கூத்தாடி ஒருத்தர் வந்து கயிறு கட்டி போவார்ல, அது மாதிரி இப்போ டீச்சரையும் நம்ம திட்ட முடியாது. இவன்ட்ட டீச்சர் தப்புடான்னு சொன்னால் இங்கே பிரச்சனை ஆகிடும். இல்லை டீச்சர் கரெக்டு தான் சொன்னால் முடிஞ்சு என்ன. அப்புறமா இல்லை திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன். இது எதுக்குன்னா, வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னை வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு உங்களுக்கு போல் ஸ்கூலில் பேசுகிற கூப்பிட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சில்ட்ரன் என்ன அந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்கூல் இருக்குல்ல அதை பற்றி பேசும்போது ஒரு அப்போ நான் என்ன ஆப்வியஸ்லி உங்களை போல் பசங்கிட்ட பேசலாம், என்னெல்லாம்டா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்பேன்னு சொல்லிட்டு என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஃபார் பேரண்ட்ஸ் ஐம் டெல்லிங் யூ, அலவ் them to interact and entertain your children's friends in your home. ரெண்டு மூணு விஷயங்கள் அது ஹெல்ப் பண்ணும். It can keep them away from mobile phones and it can make them active. And you will also know with whom your children are roaming around. What are their influences தெரியும். அதில் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் நீ வந்து அவன் ஃபிட்ஜி கிளாஸுக்கு போகிறான், நீ ஃபிட் ஜேஇ இருக்குல்ல ஆகாஷ் மாதிரி, அதுக்கு போகிறல என்னடா ஐஐடி கோச்சிங்லாம் எப்படிலாம் இருக்குது. இஸ் டேரிங்லி இன்ட்ரெஸ்ட் இன் ஐஐடி. அவனுக்கு ஐஐடி ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர்லி ஹி வாண்ட்ஸ் டு டூ இன் ஸ்பேஸ் சயின்ஸ். அவன் விருப்பத்தோடு தான் போகிறான், யாரும் அவனை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க அப்பா ஃபிட் ஜேஇ கிளாஸில் சேர்த்து விட்ருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறான், அங்கிள் இஃப் ஐ ஹேட் அ டேட், இஃப் மை டேட் வேர் டு பி லைக் யூ, I would not have any problem in this world, uncle. இவனுங்க எல்லாருமே எனக்கு புரியவே இல்லை, இந்த வேர்ல்டை பற்றியே பேசுகிறாங்க, லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல 5 வயசு வரைக்கும் உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் நாங்கள் தான் பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்த்துருப்போம். ஃபஸ்ட்டு 5ஆம் கிளாஸ் வரைக்குமே வந்து உனக்கு என்னன்னு தெரியாது, நீ பாட்டு ஏதோ போவே வருவேன். இப்போயும் இப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் யூ நோ நவ், அட்லீஸ்ட் நவ் யூ வில் நோ, அட்லீஸ்ட் நவ் இஃப் ஐ டாக் சம்திங் யூ நோ. அது வரைக்கும் அதுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி பேசுகிறாங்க. என்னடா பிரச்சனை உனக்குன்னு கேட்டா என்ன சொல்கிறான், ஃபிட் ஜேஇ கிளாஸ் என்ஜாய், பட் எனக்கு என்ன பிரச்சனைனா அங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுக்கான பேசிக்ஸை நான் ஸ்கூலில் கற்றுக்கணும். இப்போ எனக்கு ஃபிட் ஜி கிளாஸுக்கு போகிறது பிடிச்சிருக்கா, ஆனால் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கலன்றான். முதலுக்கே மோசம் பண்ணுறான். பள்ளிக்கூடத்துக்கு போனாதானடா ஃபிட் ஜேஇலாம் 12th முடிக்கல எங்கேயும் ஐஐடி எழுதுவே, புரியுதா? அப்புறம் தென் I have to talk to him. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே வென்டிலேஷன். அவனுக்கு ஒரு வென்டிலேஷன் தேவைப்படுது. தென் ஐ ஹவ் டோல்ட் him, உனக்கே தெரியுதுடா பேசிக் ஸ்கூல் போனால் தான் படிக்க முடியும், ஃபிட்ஜி கிளாஸுக்கு போனால் தான் அட்வான்ஸ் படிக்க முடியும், உனக்கு அது பிடிக்கலன்னா சொல்லு விட்டுரு. இல்லை எனக்கு ஐஐடி போகணும், எனக்கு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஐ வாண்ட் டு பி அட்டாமிக் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், பிகர் கோல் அப்படி வச்சுருக்கான். அப்போ நீ கஷ்டப்பட்டு தானே ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா அங்கிள்? பட்டு தான்டா ஆகணும், இது ஏன்டா அப்படி கஷ்டம்னு நினைக்கிறேன், இட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் தானடா, உனக்கு பிடிச்சதானே செய்கிற. அப்படியே பார்த்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா இவர் இது மாதிரி சொல்லும்போது நீ சொல்லி தானே சேர்த்தேன் அப்படின்ட்டாரான். பாரு எவ்வளோ பெரிய வார்த்தை. ஏடா இது இல்லாமாடா அவங்ககிட்ட இப்படி கூடவாடா அவங்ககிட்ட பேசக்கூடாது. அதுதான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஐஐடி பிடிக்கும், ஃபிட்ஜி போகணும், ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸ் எல்லாம் உண்டு, நல்லா படிப்பான். இஸ் அ வெரி பிரில்லியன்ட் சாப், வெரி பிரில்லியன்ட் சாப். இப்போ ஹி டாக்ஸ் ஈவன் காம்ப்ளெக்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஹி சால்வ்ஸ் ஈவன் காம்ப்ளெக்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ரைட் நவ் 9th ஸ்டாண்டர்ட்லேயே. வெரி பிரில்லியன்ட் சாப். என்னன்னு கேட்டால் அவளுக்கு இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. நீ சொல்லி தானே சேர்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே, அப்படியா ராஜா கஷ்டமாக இருக்காரு, நாளைக்கு வேணா நீ போகாமல் வீட்டில் இருக்கியாம்மா, டீ சாப்பிட்றியாம்மா, நல்ல தங்கம்லாமா அப்படி சொல்லணும். அப்படி சொல்லியாச்சுன்னா அப்பா நல்லவர். இல்லட்டா அப்படி சொன்னோம்ல, எங்கள் அப்பனை மாதிரி ஒருத்தன் உலகத்திலே பார்க்க முடியாது, பூமர் அங்கிள். See, try to understand that is why I told you, ask questions, discuss with your parents. நிறைய பேசு. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது,
Same way, we have our own issues which cannot be put on the children. நம்ம பிரச்சனையை நம்ம அங்கே சொல்லவும் முடியாது. நீ சொல்லி தானே சேர்த்த, இது கூட முடியலையா? இதை இப்போ உள்ள ப்ரெசன்ட் சில்ட்ரன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் எனி திங் நெகட்டிவ். எஸ் ஆர் நோ? எது சொன்னாலும் பாசிட்டிவாக சொல்ல வேண்டியிருக்கு தானே? யாருக்கெல்லாம் அந்த ஆங்ஸைட்டி இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஐயோ காலையிலேயே பள்ளிக்கூடமா, ஆனால் போகும்போது ஜாலியா அப்படி இருக்கோ? ஏன்னா நாங்கள் படிக்கும்போது கிளாஸை கட்டடிச்சா கூட ஸ்கூலில் தான் இருப்போம். யூஸ்வலாக ஸ்கூல் நடக்கும்ல, அப்போல்லாம் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். லீவ் விட்டால் 5:30 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் இருப்போம். எதையுமா கிரவுண்டில், ஸ்கூல் கிரவுண்டில், இந்த ஜான் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குல்ல. அன்றைக்கி நான் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் நாங்கள் போய் சும்மா அன்றைக்கி எதேச்சும் அந்த வழியாக வந்தோம். நம்ம ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு கேட்டோம். ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், சரி வா போகலாம் அப்படின்னு. நேராக சும்மா போனோம், ஸ்கூலில் நிறுத்திட்டு பார்த்துட்டு இருந்தோடனே கிரவுண்டுக்கு போமா அப்படின்னு. சரி போவோம். லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏறி குதிச்சுருமா? டேய், அது நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது எல்லாம் இப்போல்லாம் வயசாகி போச்சு, இப்படிலாம் செய்ய முடியாது. கையை காலை உடச்சேன்னா ஊருக்குள்ளே நாரி போயிடும், காரி துப்புவாங்க, எல்லாம் வேணாம் அப்படின்னு வாட்ச்மேனை கூப்பிட்டு, அண்ணா கொஞ்சம் திறங்கண்ணே அப்படின்னா, நீங்கள் யார்? அவன், யோ பழைய ஸ்டூடெண்ட்யா, இந்த பள்ளிக்கூடம் தான் படித்தோம், இந்த கிரவுண்டில் தான் விளையாடுவோம், சும்மா ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு. அப்படியா சார், எந்த இப்போ சார் படிச்சிங்கன்னா அவன் ஒரு என்கொயரிலாம் பண்ணிட்டு திறந்து விட்டாப்புல. உள்ளே போனால் அவ்வளோ நாஸ்டாலஜிக் ஃபீலிங், ஸோ ஹாப்பி பிளேஸ். எவ்வளோ நம்ம எங்கெல்லாம் விளையாண்டோம், யார் யாரை கலாய்ச்சது, யார்கிட்ட இது பண்ணது, எப்போ 6 அடித்தோம், எப்போ 4 அடித்தோம். அப்போ வந்து ஒரு ஹாக்கி மேட்ச் விளையாண்டது ஜான்ஸில் இந்த ஹெலிபேட்லாம் இருக்கும். அந்த ஹெலிபேட் பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, மெயின் கிரவுண்ட். அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் அந்த பிச்சை பிடிக்கிறதுக்காக காலையில் 5 மணிக்கு வந்து உட்காந்துருப்போம். சென்டர் பிச்சு எவன் பிடிக்கிறாங்கிறது சீக்கிரம் வந்து ஸ்டெம்ப் நட்டி வச்சுருப்போம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கான்னு தெரில. நாங்கள் போய் ஸ்டெம்ப் நட்டி வச்சு பிச்சை பிடிச்சி. ஒய் ஐ எம் ட்ரைங் டு ஷேர் திஸ் டு யூனா, ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் லைஃப்பில். இங்கே தான் நீ நிறைய கேள்வி கேட்கணும். ஒரு டீச்சரை விடாத. அடுத்த நாள் வரும்போது இந்த உன் கிளாஸுக்கு வர உன் டீச்சர் பயப்படணும், ஆத்தாடி இவன் இருப்பானே. உண்டு. இங்கே நம்ம பாளையங்கோட்டக்காரர் தான், அலெக்ஸ் பால்மேன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அலெக்ஸ் பால்மேன் சும்மா நெட்டில் போட்டு பாரு தெரியும், நம்ம ஊருக்காரர் தான். ஹி வாஸ் மை ஸ்டூடெண்ட். அவங்க பேட்சில் நான் கிளாஸுக்கு போகிறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம ஒரு பாடம் நடத்துகிறோம்னா அதில் கிளாஸ்லேயே டவுட்டு கேட்பான். கேட்டு முடித்த உடனே வெளியே வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான். அப்படியே ஓடும். அடுத்த நாள் காலையில் ஒரு கேள்வி கேட்டு 4-5 கேள்வி கேட்டு கொசம் இந்த வடிவேல் சூழப்பில் 7-8 இடியாப்பத்தி பிச்சு கையில் கொடுத்த மாதிரி இருக்குன்னு கோச் போட்டு போயிடுவாங்க. வந்து படிக்கணும். பட் ஒன் திங் லெட் மீ டெல் யூ, it was that kind of student which made us learn a lot. If at all I have some knowledge, it is because of such students. உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்கள் டீச்சர் மேலே உனக்கு அக்கறை இருந்தால் என்ன செய்யணும்? நிறைய கேள்வி கேட்கணும். உங்கள் டீச்சர் மேலே உனக்கு கோவம் இருந்தால் என்ன செய்யணும்? நிறைய கேள்வி கேட்கணும். உங்கள் டீச்சரை பிடிச்சாலும் கேள்வி கேளு, பிடிக்கலனாலும் கேள்வி கேளு. The more the questions you ask, the more you get exposed, the more you get, because a teacher is a student day ahead. அவ்வளோதான். A teacher is a student. நீ இன்னைக்கு படிக்கிற புத்தகத்தை நான் நேற்று ராத்திரி படிச்சிருப்பேன். அதுதான் வித்தியாசம் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும். A teacher is a student day ahead. அதனால் என்ன பண்ணு, கேள்வி கேட்டு, சார் நான் பிடி மாஸ்டர் என்ன சார் கேள்வி கேட்குறது? கேளு சார். காஃப் மசில் எப்படி டெவலப் பண்ணுறது, பைசெப்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, நான் ஏன் ஓட முடியல, புலி ஏன் வேகமாக ஓடுது, நீங்கள் ஏன் வேகமாக ஓட முடியல, கேளு. ஏதாவது கேள்றா, ஏதாவது கேட்டு விடு. அவர் போய் கண்டுபிடிக்கிட்டு அவர் மண்டையை உடைக்கிட்டோம். காசா பணமா கேள்வி தானே, கேட்டு அனுப்பு. பதில் சொல்கிற வரைக்கும் விடாத, ஃபாலோ பண்ணிட்டே இரு. ரைட்? பதில் சொல்கிற வரைக்கும் விடாத, ஃபாலோ பண்ணிகிட்டே இரு. ரைட்டா? கிரிக்கெட் பாலில் ஏன் சார் வந்து லெதர் கோட் வச்சுருக்காங்க? ஏதாவது கேளு, ஒரு கேள்வி கேட்டு அனுப்பு. ஸோ யுவர் ரைட் டு கம்யூனிகேட், யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். அதுக்கு தான் இது நெக்ஸ்ட் ஒன். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ எம் கமிங் டு யூ கைஸ், எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. நெவர் எவர் கெட் இன் டு தட் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அட் ஆல். அந்த அடோலசென்ட் ஏஜில் சின்ன டீவியேஷன் வரும்.
Don't get into that emotional investments. நான் என்ன சொல்கிறேன் புரியுதாடா? என்ன புரிஞ்சுது? நம்மள்கிட்ட கேட்போம். ஐயையோ இவன் நம்மளையே குறி வைப்பான் போல இருக்கு. அவன் பாரு வெளியே போய் சொல்லுவான், வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்டை வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன்டா நான் அப்படின்னு. திஸ் ஏஜ் இஸ் அ அடலசென்ட் ஏஜில் உங்களுக்கு சின்னதாக ஒரு அட்ராக்ஷன் வரும். ஜஸ்ட் ட்ரை நாட் டு கெட் இன்வால்வ் இன் தட் டீப்லி. எல்லாம் சகஜம்தான், எல்லாருக்கும் உள்ளது தான். எங்களுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, எனக்கு எல்லாருக்கும் உள்ளது தான். பட் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணக்கூடாது? எமோஷனலாக போய் இன்வெஸ்ட் பண்ணாது. வென் யூ ஆர் எமோஷனலி இன்வெஸ்டிங், எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னோட மொத்த எமோஷன்ஸையும் ஒருத்தர் மேலே வைக்கிறது. உன்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் ஒரு பிஸ்னஸில் போட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி உன்னோட மொத்த எமோஷன்ஸையும் உனக்கு பிடிச்ச பொண்ணு மேலேயோ உனக்கு பிடிச்ச பையன் மேலேயோ போட்டால் என்ன ஆகும்? அப்புறம் வேறு யார்ட்டையும் காமிக்கிறதுக்கு எமோஷனே இருக்காது. ஸ்டாக் இல்லை அப்படின்னு போட்டு தான் வைக்கணும். அப்புறம் உங்கள் அப்பா பார்த்தா கோவம் வரும். ஏன்னா உங்கள் அப்பா பார்த்தோன்னே என்னப்பா என்னை பார்த்தோன்னே கோவப்படுற அப்படியோ, ஆல்ரெடி எல்லாம் போயிடுச்சு, அங்கே ஸ்டாக் இல்லையா அப்படின்னு, நோ ஸ்டாக் ப்ளீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் எமோஷ்னலி ஆன் எனிபடி. ரைட்டா? ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸ்போஷர் ஸ்டஃப். ரைட்டா? சரி, 2-3 ஸ்லைட் தள்ளிடுங்க. நெக்ஸ்ட் போய்டும். நெக்ஸ்ட். ஸோ நவ் அகெயின் ஐ ஹவ் கிவன் திஸ் வீடியோ ஃபார் பேரண்டிங். நீங்கள் பார்த்த அதே வீடியோ தான். ஜஸ்ட் ஃபார் முதல்ல ஆரம்பிக்குமே இல்லை ஆரம்பித்தோமா, இப்போ நம்ம கொஞ்சம் அதை பார்ப்போம். இப்போ நமக்கு கொஞ்சம் நம்ம பேசுனதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்ப்போம். Let us see. Just play that video. Oh, honey, his steer his wheels. ஸ்கவுட்டிங் பண்ணுதா? வெளியேருந்து பார்க்குது. சேஃப்னு தெரிஞ்ச உடனே புஷ்ல இருந்து போய் கப்ஸை கூட்டு வரும். See, one cub is lagging behind. என்னால முடியாது, நம்ம ஊரில் வீட்டில் கூட்டு போவாங்க படத்துக்கு போகும்போது நடந்தா வரணும்னு. சரின்ட்டு போகும்போது வழியில் உட்காருவான்ல, திரும்பி போயிருக்கா, நான் வீட்டுக்கே போகிறேன். He didn't carry them. I hope it's giving you sent you the proper message. Right? சரி, ரொம்ப போர் அடிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா? என்னம்மா? எஸ்ஸா நோவா? வாய்ஸ் ஓட்டில் நான் ஜெயிச்சிட்டேன், வழியே கிடையாது. அது சட்டசபையில் சொல்லுவாங்களே, ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை. ஆம் என்போரே அதிகம், அதனால் நான் பேச போகிறேன், உனக்கு வேறு வழி இல்லை. பட் ஐ வில் செக் த டைம். another 10 minutes, அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஷார்ட் டைம் இஸ் 12:29 or something. 12:34 I will finish it off. தள்ளிடுங்க. நெக்ஸ்ட் 9th standard students இருக்கீங்களா? 9th 10th students? சரி, we will discuss that later. Okay, fine. Next வாங்க. Now I am going to give you more very important thing regarding career option. நீ இன்ஜினியரிங், மெடிசன், சார் உனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டார், காமர்ஸ் அண்ட் ஆடிட்டிங் கொடுத்துட்டார். அது இல்லாமல் யூ ஹாவ் so many other things. This is what I wanted to expose to you. Law is upcoming. Law, எத்தனை பேர் லா பற்றி தெரியும்? There are 2 exams in India for law entrance. தெரியுமா இருக்காது? சொல்லு. இல்லைடா, சிவில் லா, கிரிமினல் லா. பட் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எத்தனை இருக்குது தெரியுமா? கிளாட், இன்னொன்று கியூட், வந்து சியூஇடி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது எல்சாட்னு ஒன்று இருக்குது, லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. எல்சாட் இஸ் கண்டக்டட் பை டிசைன்டு பை ஹார்வர்ட் லா ஸ்கூல். அமெரிக்காவில் ஹார்வர்ட் லா ஸ்கூலில் சேர்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்கப்புறமா அது ஒரு சொசைட்டி மாதிரி வச்சு, இப்போ இந்த என்டிஏ இருக்குல்ல, கிளாட்டு, என்டிஏ, கேட் எக்ஸாம் கூட ஒரு சொசைட்டி தான் அது நடத்துது. அது நம்ம இந்த கரண்ட் நீட் எக்ஸாம் ப்ராப்ளத்தை விட
இல்லை இங்கே இருக்கு மேம். கரண்ட் நீட் எக்ஸாம் ப்ராப்ளத்தில் என்டிஏ பற்றி வந்துச்சுல, அதில் அவங்க என்டிஏ அத்தாரிட்டின்னு போட்டால் தான் பிரச்சனை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு போடுறதாங்கன்னா தெரிஞ்சிருக்காது, அத்தாரிட்டின்னு போட தான் பிரச்சனை. எனிவே ஃபர்கெட் அபவுட் தட், கான்ட்ரவர்ஷன் போக வேண்டாம். கிளாட் வந்து காமன் லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட், NLUSக்கான எக்ஸாம்ஸ். எல்சாட் வந்து ப்ரைவேட் லா காலேஜஸ், நிறைய லா காலேஜஸ். ஏன்னா இந்தியாவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த லா காலேஜ் இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் சேர்க்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போட்டதுனால மெனி லா ஸ்கூல்ஸ் டேக் பார்ட் இன் கிளாட். சில ஸ்கூல்ஸ் கிளாட் எக்ஸாம் எடுத்து என்ட்ரன்ஸ் கிளாட் ஸ்கோர் எடுத்துப்பாங்க. சில லா ஸ்கூல்ஸ் வந்து எல்சாட் எழுத சொல்லுவாங்க. சில லா ஸ்கூல்ஸ் ரெண்டையுமே எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி ரெண்டையுமே எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? லா இஸ் yet another upcoming field. There are how many streams of law இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன், மொத்தம் 26 different streams of law இருக்கு. சும்மா கிரிமினல் சிவில் லிட்டிகேஷன் சைடு இல்லை, அது இல்லாமல் கார்பரேட் லா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா. இளையராஜா வந்து நிறைய பேர் மேலே கேஸ் போட்டார் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்களே, படிச்சிங்களா? IPR, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சரி, யாரெல்லாம் WTO பற்றி படிச்சிருக்கீங்க? WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், உங்கள் புக்கில் வந்திருக்கா? வரலையா? நோ, வரும். படிச்சிருக்கீங்களா WTO? அதில் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று வரும், பார்த்துருக்கியா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ரிலேட்டடாக லா இருக்குது. கிரிமினல் லா, சிவில் லா தவிர கான்ஸ்டிடியூஷனல் லா. ஸோ தெர் ஆர் 26 different streams of law. எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சும்மா இன்ஜினியரிங் மெடிசன் மட்டுமே யோசிக்காதீங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, இன்ஜினியரிங் மெடிசன் போனால் உடனே வேலை கிடைக்கும். அது டிபெண்டிங் அப்பான் த யூனிவர்சிட்டி வேர் யூ ஆர், இன்ஸ்டியூட்டை பொறுத்தது. எந்த இன்ஜினியரிங் காலேஜ் நீ படிக்கிறோ அந்த இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்து உனக்கு வேலை இமீடியட்டாக கிடைக்கும். மெடிசனாக இருந்தால் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 years ஆகும். அதே மாதிரி தான் மற்ற ஸ்ட்ரீமும், யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ரைட்டா? பட் தீஸ் ஆர் ஆல் அதர் ஃபீல்ட்ஸ் தட் யூ ஹேவ். ரைட்? நிறைய இப்போ வந்து நிறைய வருது. இன்னும் சொல்ல போனால் லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு இங்கிலீஷும் தெரியும் ஜாப்பனீஸும் தெரியும் அப்படின்னா என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரியுமா? இஃப் யூ கம் டு சென்னை, ஐ கேன் டெல் யூ, டிரான்ஸ்லேட்டர்ஸ். ரொம்ப முக்கியமாக மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே வாங்குறீங்கல்ல, வாங்கும்போது யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது முதல்ல இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை எல்லா லாங்குவேஜ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. தட்ஸ் எ ஹியூஜ் ஜாப். இன்னும் சொல்ல போனால் ஒரு கொஸ்டின் பேப்பர் போனோம்னா உங்கள் ஸ்கூலில், நம்ம ஸ்கூலில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்கிலீஷ் டீச்சரும் இருப்பாங்க, தமிழ் டீச்சரும் இருப்பாங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் போய் என்னோட கொஸ்டின் பேப்பரை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம், நாங்கள் படுற படம் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ மச். அது மாதிரி ப்ரூஃப் ரீடர்ஸ், லாங்குவேஜ். இந்தியன் பார்லிமெண்ட்டில் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு வேலை இருக்குது தெரியுமா? லோக்சபா செக்ரட்டரியேட், loksabha.in ஒரு சைட் இருக்குது, போய் பாரு. ரெக்ரூட்மெண்ட் செல்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் பாரு. எல்லா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸும் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் ப்ரோட்டோகால் ஆஃபீஸர்னு ஒரு பொசிஷன் இருக்குது, போய் பாரு. What I am trying to tell you is, get exposed to what are all available. ரைட்டா? இதெல்லாம் எந்த கோர்ஸ் வேணாலும் படித்தா, நான் வேலையை பற்றி சொல்கிறேன், பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹெர்பட்டாலஜிஸ்ட்னா தெரியுமா? ஹெர்பட்டாலஜி, பாம்பு இருக்குல்லடா, ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ். ஹெர்பட்டாலஜி இஸ் அப்கமிங். யூடியூப்பில் போய் ஸ்னேக் ரெஸ்கியூ வீடியோஸ்ன்னு இருக்கும் பாரு. இப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் கூடுதா? பாப்புலேஷன் கூடும்போது வீடு நிறைய கட்ட வேண்டியிருக்குமா? வீடு நிறைய கட்டினா வயலில் இருந்தேன்னா வீடு கட்டுறோம். வயலில் என்ன இருக்கும்? எலி இருக்கும். எலி இருந்தால் அந்த பாம்புலாம் இப்போ எங்கே போகும்? எங்கே போகும் சார்? பயமுறுத்தாதீங்க சார், போட்டுற கிட்ட போகுது. ஸோ ஹெர்பட்டாலஜி இஸ் அன் அப்கமிங் ஃபீல்டு, வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், ரைட்டா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இன்ஜினியரிங், மெடிசன் இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆஸ் இஃப் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா. சீமான் கேள்வி கேட்டோம் தான், அப்போ யார் தான்டா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்டா?
நெக்ஸ்ட் ஒன். அதில் ஒன்று தான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ். தட் இஸ் மை கோர் ஏரியா. வாட் ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். நான் சிவில் சர்வீஸ் பற்றி நிறையலாம் பேச மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம்னு. ரைட்டா? அதனால் ஐ வில் ஸ்டாப் தேர். ஐ வில் நாட் கெட் இன் டு த டீட்டெயில்ஸ். பட் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். யாரெல்லாம் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, கோல் செட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெர் ஆர் 3 things which are important to become an IAS officer. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறது எல்லாத்தையும் தெளி வச்சிரு. ஆல் எக்ஸாம்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இஸ் அன் எக்ஸாம் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கோ அந்த ஃபண்டமெண்டல்ஸை ஒழுங்காக படி. ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தெரியுமா படிக்கிறதுக்கு? ஹேவ் யூ சீன்? என்ன புக்கு? சார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க். ரைட்டு. எத்தனாம் கிளாஸ் புஸ்தகம்? சார் 11th. ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு 11ஆம் கிளாஸ் புஸ்தகம் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. வி ப்ரிஸ்கிரைப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணும்னா நீ வருவல்ல, நீ டிகிரிலாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவான், அப்படியே டிகிரி முடிச்சுட்டு கடைசியில் எங்கிட்ட வருவான். எங்கிட்ட வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சார் என்ன சார் புக்கு படிக்குது? அவன் நினச்சிப்பான் ஏதோ ஃபாரின் ஆத்தர் புக்கெலாம் சொல்ல போடுவான். NCERT 10th 11th 12th படி. சார் நான் 10th எனக்கு அந்த புஸ்தகத்துக்கு பிடிக்காது சார், அதனால தான் சார். வேறு வழி இல்லை சாமி, அதைத்தான் நீ படித்தாகணும். அங்கே படிக்கல, இப்போ படி. அப்போ என்ன அர்த்தம்? டு பி அன் ஆஃபீஸர் யூ நீட் டு ஹாவ் ஃபண்டமெண்டல்ஸ். நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு ஆஃபீஸராக நீ வேலை பார்க்கணுன்னா, பாலிசி மேக்கராக நீ இருக்கணும்னா உனக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏட்டா இப்போ இந்த ஸ்கூலில் ஸ்கூலுக்கான பாலிசி இவால்வ் பண்ணணுன்னா இப்போ சாருக்கு ஸ்கூல் பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி தானே? ஃபண்டமெண்டல் தெரிலன்னு என்ன ஆகும்? யார் வேணா நம்மளை ஏமாத்திட முடியும் இல்லையா? அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும்? ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏமாத்துறதை விட்டுருவோம். லாங்கர் கோல். நீ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு பெரிய விஷயத்துக்கான விஷனே செட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்கூலில் என்ன பண்ணணும்? ஐஏஎஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணேன்னா ஸ்கூலில் என்ன பண்ணணும்? ஸ்டடி NCERT clearly. படிக்கிறத ஒழுங்காக படி. வாட் எவர் கிளாஸ் யூ ஆர், வாட் எவர் குரூப் யூ ஆர், படிக்கிறத ஒழுங்காக படி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 வார்த்தை எடுத்துக்கோ. கற்க கசடர. மறுபடியும் சொல்கிறேன், டீச்சரை விடாத. கான்செப்டில் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் டீச்சர்ஸை விடாத. டிஸ்டர்ப் தம். சி த ஹாப்பியஸ்ட் டீச்சர் இஸ் ஒன் ஹூ இஸ் டிஸ்டர்ப் த மோஸ்ட். உனக்கு புரியல? டீச்சர் வந்து கோபப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் விடமாட்டாங்க, மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் போய் படிப்பாங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எரிச்சல் வரும்ல, டேய் விட்றா, அவமானப்படுத்தாதரா. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளோ நேரம் தான் வெடிக்குது, புரியுதா? ஏன்னா எப்படி இருக்கும், வடிவேல் மேலே தான் முதல்ல ஒருத்தன் தான் கேள்வி கேட்பான். அப்புறம் அவன் சொல்லுவான், மாப்பிள்ளை நான் அந்த டீச்சர்கிட்ட கேள்வி கேட்டேன், நல்லா பதில் சொல்லுறான்னுவான். அவன் 4 பேரை கூப்பிட்டு வருவான், ஃப்ரீயாக இருந்தால் வாடா, உனக்கு டவுட் இருந்தால் கேளுன்னு. அப்புறம் ஒரு 11 பேர் காரிடாரில் வச்சு திணற கேள்வியாக கேட்டு சாவடிப்பாங்க. உண்டா இல்லையாடா? பதில் சொல்கிற டீச்சர் விடமாட்டே, நீ தேடி போய் கேள்வி கேட்ப. ரைட்டா? கேளு. Be strong in your concepts. If you want to be in civil service, be strong in your concepts. And any competitive exam, concept தான், basic concepts தான், fundamentals தான். School தான் அதுக்கு base. ரெண்டாவது, you have to focus on GK, current affairs. ஏன் திருப்பி current affairs பற்றி சொல்கிறேன்னா, இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குன்னு வை. அந்த எக்ஸாமில் சயின்ஸில் மொத்தம் 100 கேள்வி, ப்ரிலிமினரி எக்ஸாமில் 100 கேள்வி இருக்குது. அதில் வந்து ஒரு 15 கேள்வி மொத்தம் என்னெல்லாம் இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, ஜியாகிரஃபி, என்வைரன்மெண்ட், லைஃப் சயின்சஸ், ஜென்ரல் சயின்ஸ். இந்த 7 சப்ஜெக்ட் இருக்குது. 100 கேள்வியில் இந்த 7 சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை கேள்வி கொடுத்துட முடியும்? மேக்ஸிமம் 10லேருந்து 13 கேள்வி. இப்போ சயின்ஸில் நான் 10 கேள்வி கேட்டேன், எந்த கான்செப்ட் எடுத்து நான் கேள்வி கேட்குறது? அப்போ எங்கே போவேன்? கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் எங்கே ரிலேட் பண்ணுவேன்? இப்போது சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ் போனாங்களா? அவங்க வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்களா? கல்பனா சாரி இல்லை, இப்போது இவங்க they went to the International Space Station and they are now stuck. They were about to come back. இல்லையா? போயிங்கோட அந்த ஸ்பேஸ்
கிராஃப்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, ஹீலியம் லீக் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஹீலியம்? ஒய் இஸ் இட் அ ஃபியூவல்? இது சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. இதை நேரடியாக பார்த்தா, ஒரு கொஸ்டின் பேப்பரில் நேரடியாக பார்த்தேன்னா உனக்கு சயின்ஸ் கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனால் ஏன் அந்த சயின்ஸ் கொஸ்டின் அந்த வருஷம் வருது? காட் மை பாயிண்ட். அப்போது நீ கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சிருந்து நியூஸ் பேப்பரும் ஃபாலோ பண்ணினா தான் உனக்கு என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமுக்கு தயாராக முடியும். மூணாவது விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது. அது திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் யூ டு டூ. அது நீ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது அப்போ பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் யார் பண்ணுறானோ அவன் சக்ஸஸ்க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கான்னு அர்த்தம். ட்ரை டூயிங் தேட். ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் பாரு. ஹவு டு ரீட், when to read, probably we'll do it in a separate session. So I know that to some extent I was boring you, and also to some extent I shared my informations, whatever I had to tell you. So if you have any questions relating to civil service exams or any other competitive examinations, please do tell sir. I will be happy to reply to you, right? And thank you very much for the opportunity, sir and madam, for this opportunity. And students, உங்களுக்கு ரொம்ப முடிச்சுட்டா கரெக்டாக முடிச்சிட்டேன். நான் சொன்ன சொல் காப்பாற்ற மாட்டேன், சொன்ன சொல்லை காப்பாற்றுவான் இந்த கோட்டைசாமி அப்படி மாதிரி. So thank you for your patience, both the students and parents. And any questions relating to civil service examinations, please do contact me. I will be very happy to guide you through. Thank you very much.